நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்னை வந்து அவரோட ஷூட்ல எனக்கு வந்து என்னை தூக்கிட்டு போயிருக்காரு. எதுவா இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்றது நீ நினைக்காத, உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ள சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ற விஷயத்தை வச்சு நல்ல ஒரு தம்ப்நெயில் எடுத்துட்டு இது நல்லா மைலேஜ் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பீங்களா? அதை விட ஜாஸ்தி கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இல்லை என்னன்னா இந்த ஸ்கேம்ட்ரான்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், அது நான் வெளியே வரும்போது வச்ச பேர் கிடையாது. பார்வதி இவங்க எல்லாமே சேர்ந்து இவங்களோட அக்ரிமெண்ட் படி பேசிக்கொண்டு ஜாலியாக வச்ச பேர். அப்புறம் அமித் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த பேரு வந்து ஏன் வச்சாங்கன்னா, நான் கேட்டேன் பார்வதி கிட்ட, ஏன் வந்து ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட போது அவன் எனக்கு சொன்னது என்னன்னா, வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டேன் சாண்ட்ரா அப்படின்னு. எனக்கு அது வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. ஓகே இதை வச்சு வைக்கிறேன்னா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க. அண்ட் வி ஆர் பிளானிங், இப்போ எங்களோட ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்கலான்றது தான் எங்களோட பிளான். பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அதனால. அண்ட் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் நேம் நான் வந்து கேட்குறேன். யூஸ்வலி எல்லா ஆர்டிஸ்டும் வந்து அந்த ஒரு பட்டத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டா, நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பட்டம் நமக்கு ஏதோ ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்ல, அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். யாரு ஸ்கேம்ட்ராவா? எனக்கு வருத்தமே இல்லை. பிகாஸ் வந்து நாங்க எல்லாருமே 3 பேரு, இப்போ அவரோட பேர் நான் சொன்னதா இருந்தாலும், பாரோட பேர் நான் சொன்னதா இருந்தாலும், அமித்துக்கும் நாங்க ஒரு பேர் வச்சிருந்தோம், அல்வா அமித்னு வச்சிருந்தோம். வினோதுக்கும் வந்து வீண்பம்பு வினோதுன்னு வச்சிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ள பேர் வச்சிருந்தோம். நாங்க வந்து அந்த பேரை தான் நாங்க வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு டைம் வரைக்கும் அது விளையாட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தது வந்து அவங்க ரொம்ப சீரியஸா பண்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அந்த சினாரியோவே வந்து மாறி அது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனா மாறினது. அண்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்னை வந்து அவரோட ஷூட்ல எனக்கு வந்து என்னை தூக்கிட்டு போயிருக்காரு அவரோட ஷூட்ல. சோ அவர்தான் இதுக்கு ப்ரூஃப். உங்க எல்லாருக்கும் பதில் அவர்தான். இதுக்கு மேல எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி சுற்றுலா கொடைக்கானல் ஒரு படம் நடிக்கும் போது கார்த்திக் ப்ரோ வந்து ஆர்டிஸ்டா இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்ததுதான் அவருக்கு நல்லா தெரியும். பட் யாரும் தப்பு சொல்லலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2013 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து 11, 12, 13 கூட எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி வரும். அம்மா வந்து இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு பண்ணது வந்து தப்பு கிடையாது சரின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? நான் எனக்கு இல்ல, ஆக்சுவலி வந்து அவங்களோட அம்மா வந்து உள்ள வரும்போது பார்வதி கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, எதுவா இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்றது நீ நினைக்காத, உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ள சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பார்வதி வந்து அழுதுகிட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ அவங்க வந்து சொல்றது ஆப்வியஸ்லி ஒரு அம்மாவா இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க பொண்ணு மேல. ஆனா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்காங்க. ஒரு டைம் வரைக்கும் அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இல்லை. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். பொண்ணை வந்து அம்மா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால ஆப்வியஸ்லி அதனால சொல்லுவேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருந்தது வந்திருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் சொன்னாரு எனக்கு 5 படம் வந்துச்சு. உங்களுக்கு இல்ல, ஆக்சுவலி வந்து நான் எதுக்காக பிக் பாஸ் போனேன்னா அவருக்காக தான் போனது. அவருக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு அந்த ஸ்பாட்லைட் கிடைக்கணும் அப்படின்றது நினைச்சுதான் நான் உள்ள போனேன். நான் விளையாடுறதுக்காக என்னைக்கும் நான் போனதே கிடையாது, நான் மைண்ட்ல யோசிச்சதும் கிடையாது. ஒரு டைம்ல நான் வந்து அந்த கேட் முன்னாடி போய் உட்கார்ந்ததே வந்து இதுக்கு மேல நான் விளையாடக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, என்னை வெளியில அனுப்பணும். பிகாஸ் அந்த கனி அந்த டீம் வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, பிரஜின் வந்து போனதுக்கு காரணம் பிரஜின் வந்து தனியா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தோணிடுச்சோ, அப்ப தனியா இருந்தா வெளியில அனுப்பிச்சுடுவாங்க, நம்ம அழுது கேட்டா நம்மளை வெளியில அனுப்ப மாட்டாங்க
அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்ன யோசனை, ஓகே ஃபைன், அப்போ நம்மளும் அதை பண்ணலான்னு தான் நான் போய் தனியாக உட்காந்து எதுவுமே பண்ணாம இருந்தா வெளியில அனுப்பிச்சிடுவாங்கன்னு. ஆனா அதுவும் நான் தான் 2 வாட்டி பிடிச்சி உள்ளதுக்கு போனேன், கேட்ல இருந்து வெளியே போனேன். ஆமா இல்ல அது வந்து சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் இருக்கு. 5ஆம் தேதி இல்ல, நான் நல்ல நண்பர், என்னோட நல்ல க்ளோஸான மச்சான், அதனால நேற்று போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். வர 5ஆம் தேதி ஒரு பெரிய லான்ச் இருக்கு, என் படத்தோட லான்ச் இருக்கு, அது அங்க உடைக்கப்படும். தேங்க்யூ சப்போர்ட். கண்டிப்பா அங்க பாத்துப்போம், மீதி பாத்துப்போம், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் மீட் பண்ணுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இங்கே வந்து இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ் அவங்களோட இந்த வெஞ்சருக்காக நாங்கள் வந்திருக்கோம். வி ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரொம்ப நீடடான ஒரு விஷயம். ஒரு புது வீடு வாங்கும்போது எங்கே போனோம், ஏன்னா நாங்களும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். வந்து கரெக்டான ஆள்கிட்ட போகாமல் இன்டீரியர்ஸ் பண்ணும்போது அது ஒரு 1 year 2 yearலேயே வந்து அது எக்ஸ்பயர் ஆகி, இல்லைன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து திருப்பி அதை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்காது. திரும்ப நம்ம இன்னொருத்தங்களை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 years நாங்கள் இதை வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது வெளியில் நாங்கள் சொல்கிறது இல்லைன்னா கூட, பட் இது ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்குது. பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் தான் இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ். பிகாஸ் அவங்களோட டிசைன்ஸ் ஆகட்டும், அவங்களோட மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அவங்க அந்த சர்வீஸை பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதோட வாரண்டி கேரண்டி எவ்ரிதிங் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப நீட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. லைக் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி வீடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னோட விஷஸ். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இன்டீரியர்ஸ் பை டெக்ஸில் வந்து இன்றைக்கி அந்த வெஞ்சர் ரிப்பன் கட்டு லான்ச் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கும்போது ரொம்ப முக்கியமான இன்றைய சூழ்நிலையில் வந்து இன்டீரியர்ஸ் வந்து கலர் காம்பினேஷனும் வீட்டில் பட்ஜெட்டில் பண்ணுறதுன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து சாதாரண நபர்களாக இருக்கும்போதே ரொம்ப பெரிய விஷயம். ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்க, எதை பார்த்து கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க ஒரு கேள்வி அது இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல உள்ளே வரும்போது எப்படின்னா ஒரு இன்டீரியரோட கலெக்ஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா டெக்ஸில், அது எக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. உண்மையிலே அதில் ஒரு கிச்சன் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் என் வீட்டோட கிச்சனை பார்த்த மாதிரி என் கிச்சன் உள்ளாண்டாகுது, இது எப்போ இதில் பண்ணிங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸில் இதுலேருந்து நம்ம ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறத விட இவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் நம்ம வாங்கிட்டு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வீட்டை இன்டீரியர் பண்ணுறதுல எல்லா விதத்திலும் லிவிங் ஏரியா, பெட்ரூம், கிட்ஸோட விஷயங்கள், ஆஃபீஸ் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது உண்மையால் ஒரு நல்ல லான்ச், உண்மையால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸை சந்திச்சு நல்ல ஒரு லான்ச்சில் வந்ததுக்கு இவங்களுக்கு மிஸ்டர் நந்தகுமார் அண்ட் வைஷாலி இவங்க 2 பேருக்கும், இந்த இன்டீரியர்ஸ் டெக்ஸுக்கும், ஜான் ப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட்